ருத்திகா பாப்பா ரொம்ப நேரமா அடம் பண்ணிட்டே இருந்தா. வேக வேகமா ஓடி போய் கட்டில் மேல ஏறிட்டு கையை காமிச்சிட்டு இருந்தா. என்னடா காட்டுற அப்படின்னு பார்த்தா கோழி உண்டியில கேக்குறாங்க. நான் வந்து அடிக்கடி பாப்பாட்ட சொல்லி கொடுத்துருக்கேன், உண்டியில எப்பவுமே காசு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பாப்பாக்கு அந்த நினைப்பு வந்துருச்சு போல இருக்கு. பாப்பா வந்து காசு போட்டே அவன் சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறா. அந்த பேனால பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக்ல வந்து பாத்தீங்கன்னா சில்லற காயின்ஸ் நிறைய போட்டு வச்சிருந்தா. அதையுமே பாப்பா எடுத்துக்கிட்டாங்க. கோழி உண்டியிலுமே எடுத்துட்டு அழகா வெளியே வந்துட்டாங்க. எப்பவும் போல பாப்பாவோட சேர போட்டு உட்காந்துக்கிட்டு அதுல உள்ள காயின்ஸ் எல்லாம் கூட்டிட்டு அந்த காயின்ஸ் எல்லாம் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோழி உண்டியிலுக்குள்ள போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கோழி உண்டியில மேல தூக்கி வச்சதால பாப்பா கைக்கு எட்டல இத்தனை நாளா இன்னைக்கு வந்து பார்த்துட்டு ஒரே இடம். சரி பாப்பா எடுத்து கொடுத்த பாத்தீங்க. பாப்பா வந்து எல்லா காயின்ஸுமே கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டே இருக்காங்க. குழந்தைங்களுக்கு சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சின்ன வயசுல இருந்து கத்து கொடுக்கணும். வாழ்க்கையில அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இது. இந்த விஷயம் இப்பவே இருந்தா தான் பெரியவங்களால அந்த பழக்கம் அவங்களுக்கு வரும். அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு அவங்களுக்கே ஒரு நல்ல விஷயம் இது. எப்பவுமே உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உண்டியில வாங்கி கொடுத்து எப்பவுமே காசு போட சொல்லுங்க. இது ஒரு நல்ல பழக்கமும் கூட. வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட இருந்த எல்லா சில்லற காயின்ஸுமே எடுத்து கோழி உண்டியில போட்டாங்க. இந்த உண்டியில ஃபுல்லா காசு எத்தனை பாப்பா வந்து பாத்தீங்கன்னா அதை உடைச்சிருவா. உடைச்சிட்டு அதுல காசுகளை எடுத்துட்டு போயிட்டு யாருக்காவது ஏதாவது வாங்கி கொடுப்பாங்க. இந்த விட கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கா நம்பர். அப்படி லைக் பண்ணுங்க.